சார்? அமிர்தத்தோட புள்ளையா என்னுடைய மகனாமே. ஐயோ, நான் தானே உங்க மகன். முண்டங்கண்ணா, நீயா மகன்? தோபார் மச்சம். அசோக், இதுக்கு என்ன பண்றது? சார், உண்மை தெரியற வரைக்கும் இவரையும் வேலைக்காரரா சேர்த்துக்க வேண்டியதுதான். முடியாது. நான் என்ன வேலைக்கார பையலாடா? நான் அப்பப்பா அப்பா கிட்ட வருவேன், எனக்கு வேணும்ன்றத கேட்பேன், அப்பப்பா அப்பா கொடுக்கணும், நான் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏதாவது கொடுங்கப்பா. இந்த டயர் கொடுத்து வச்சிருந்த பணம் அது எங்க? இவன் வயர்ல போடுவான். ஐயோ, 500 ரூபாய் சரியா இருக்காப்பா? சரியா இருக்கப்போ. அங்க போய் எண்ணிக்கிறேன். குயில் கூவிட்டு போற மாதிரி இருக்குது. ஈஸ்வரா பரமேஸ்வரா, நான் பெத்தது ஒரு புள்ள, 2 புள்ளையா வந்து நிக்குது. இதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் சார், நீங்க பர்மா போன மாதிரியே சிங்கப்பூர் சிலோனுக்கு போயிருந்தீங்களா? எங்கேயோ போல, பர்மா மட்டும் தான் போனேன். யோ, நம்ம அசோக்கையா பெரிய ஆளு. அவர் எங்கிட்ட சொன்ன மாதிரியே உன்னை இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்துட்டாரு. ஆமா, அவர் டிரைவரை சேர்ந்து மாடியில காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வேலைக்காரனா சேர்ந்து சமயக்கட்டுல காதல காதல் பண்றதுலயே இருக்க கூடாதுயா. அந்த அசோக்கையா மட்டும் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். ஐயோ சாமி, எவ்வளவு நேரம் கண்ணு எரியுது. சீக்கிரம் மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. மாப்பிள்ளை ஆயிடுச்சுவாங்க, மாப்பிள்ளை ஆயிடுச்சுவாங்க, நாய் ஆயிடுச்சு. சாமி, தாலியை கொடு. சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. சீக்கிரம்ப்பா. கட்டு தாலிய. தாலி கட்டட்டுமா? கட்டுறேன். டேய், கட்டுறேன்டா. கட்டுமாடா, கட்டுமாடா. ஐயோ, அம்மா, அம்மா. வெட்டி விடுவேன். ஏண்டா இத? இந்த காட்சியை பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா தாலி கட்டின காட்சி எனக்கு நினைவு வந்துருச்சு. அம்மா, அந்த ஞாபகம் வரக்கூடாது. அவங்க அம்மா ஞாபகத்துல அவன் என்னமோ உளறான். போய் என்னன்னு கேளுங்க. ஆமா, அத நான் தான் கேட்கணும். நல்ல தம்பி. ஐயோ, கல்யாண சமயத்துல ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஐயோன்னு சொல்லிட்டேன். ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ. பரவாயில்ல, நல்ல தம்பி. கல்யாண சமயத்துல ஐயோன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லப்பா. அம்மா, ஐயோ. சரி சரி, முகூர்த்த நேரம் முடிய போது சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. அத எப்படி பாப்பா? பெரியவர் இல்லாம நான் தாலி கட்டிக்கிறது? பெரியவர் வரட்டும். இரம்மா, பெரியவரை நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா, கண்ணம்மா என் காதலி நிஜமாவா? ஆமா. உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அது என்னால முடியாதுப்பா. உன்னையா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? கண்ணம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. இல்லாட்டி இப்ப போய் நீதான் என் அப்பான்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுறேன். என்ன பிடிக்கிறதா இருந்தா அப்படி, இல்லாட்டி போய் சொல்லிடுவேன். யார் அது கதவு தட்டுறது? அறிவாள், அவனை வச்சு எல்லாம் செட்டப் பண்ணுங்க. அப்ப நீ போய் கதவு தர. நீங்க போய் தரங்க. 2 பேரும் போவோம். அருவாண்டி பாவை, அப்பா இவன் விட்டுடுங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. எல்லாரும் தலையில கிராப் வைப்பாங்க, இவன் மூஞ்சில கிராப் வச்சிருக்கான். அருவாண்டி, இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? அந்த கண்ணம்மாவும் இவனும் ரொம்ப நாளா காதலிச்சாங்களாம். இவன் அழுததுனால உடனே அந்த பொண்ணு அழுததை கவனிச்சீங்களா? அது எப்படி? சின்னம்மா பணம் கொடுத்தாங்களே, எவ்வளவு? 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு? செலவு போக 100 ரூபாய் மிச்சம். இந்தாங்க. சீக்கிரம். நான் 200 ரூபாய் தரேன். மாப்பிளைய மாத்துங்க. அருவா மாத்திரேன். டேய், ஏங்க தாலிய குடுறா. மாப்பிள, நீ உட்காரு. மாப்பிள, கட்டு தாலிய. புது சொல்ல, தட்ட சொல்ல. கட்டி மேல, கட்டி மேல. நீங்கள் எல்லாம் நோக்கி வந்திருக்கும் மாப்பிள்ளை அவர்களே, அவர் தம்மை ஈன்றெடுத்த தாயே தந்தையே, அவருடன் வந்திருக்கும் உற்றோரே சுற்றோரே, என் கண்ணிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கும் அதே நேரத்திலே முதியவராம் பெரியவராம் எனது முதலாளியாம் எஜமானராம் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜரத்னம் அவர்கள் இப்பொழுது வந்து விடுவார், வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்திலே நமஸ்காரம்.
மாப்பிள்ளை என்ன சொல்றாரு கசபசான்னு? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு வரலன்னு. இதோ வந்துடும். மாட்டேம்மா, நான் வர மாட்டேன். என்ன கேட்காம இந்த ஏற்பாட்டை ஏன் செய்தீங்க? கத்தாதடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிட போறாங்க. ஓடட்டும், அதுக்காகத்தான் நான் கத்துறேன். லதா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அவமானம். உன்னுடைய பிடிவாதத்தை விட நம்ம குடும்ப கௌரவம் பெருசு இல்லையா? நீ என்ன சொன்னாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. சரி சரி, உங்களுக்காக வரேன். என் தங்கம், குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே வந்துருமா? மாட்டேன், நான் இப்படியே தான் வருவேன். இப்படியே வருவேன். எப்படியோ என் தங்கம், சீக்கிரம் வந்துடுறியாமா? வந்துடுறம்மா. அம்மா வந்துட்டாங்க. பாப்பா எங்கம்மா? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. பொண்ணு கீழே வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் நம்புவாருங்க. உங்களை பத்தி அவர் ஒண்ணும் தெரியாது, சொல்லுங்க. நம்ம பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்க, எப்பவும் ஒரு கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பொண்ணுதான் எங்களுக்கு வேணுங்க. ஏண்டா குமார், உனக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த புதன்கிழமை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்மா. நல்ல முகூர்த்த நாள். அப்புறம் என்ன, டிபன் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு மாத்திப்போம். மாத்திக்குவோம். இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா நான் தோத்துருவேன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு இந்த டிரைவர் வேலைன்னு கேக்குறீங்க? ஆமா. அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை நான் தான் நிறுத்தணும்னு சொல்றீங்க. ஆமா. அதைத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. மிஸ் லதா, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அது தவறான வழியா இருக்குமே தான் யோசிக்கிறேன். எந்த வழியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. உங்க அனுமதியே கிடைச்சாச்சு. தட்ஸ் ஓகே. மாப்பிளைய ஓட ஓட விரட்டிட்டு அந்த நல்ல செய்தியை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. எல்லாரும் சாப்பிடுங்க, டிபன் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ளை சாப்பிடாம இருக்காரு. மாப்பிள்ள சார், டவல் சார், உங்களுக்கு மட்டும் சார். ஆமா, நீங்க போட்டுக்க சூட் கெட்டு போகும். அதனாலதான் போட்டுக்க போடுங்க. மாப்பிள்ள சார், நாங்க சார் குலாப் ஜான் சாப்பிடுங்க சார். குலாப் ஜான் சாப்பிடுங்க. எப்படி குலாப் ஜான்? இவர்தான் அமிர்த் ஜான். காலேஜில் நடந்த பேச்சு போட்டியில லதாமா முதல் பரிசு வாங்கின போது எடுத்த படம். குலாப் ஜான் சாப்பிட்டீங்களா? மாப்பிள்ளை நல்லா சாப்பிடாரு. பர்பி கொடுங்க. பார்பி, மாப்பிள்ளைக்கு பார்பி. மாப்பிள எப்படி பர்பி? டர்பி ரேஸ்ல இவர் குதிரை தான் ஃபர்ஸ்ட். லதா அம்மா விளையாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கின போது எடுத்த படம். அப்படியா? அடுத்த போட்டோ நீங்க காட்டுங்க. போதுங்க, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப திருப்தி. வெத்தலை பாக்கு மாத்திக்குவோம். மனசா வெத்தலை பாக்கா எதை மாத்திக்க போறீங்க? அப்பா, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. வாங்க போலாம். ஏன்டா பிடிக்கல? வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சொல்றேன். லக்ஷ்மி கழுத்துல இந்த நெக்லஸ மாட்டினா மகாலட்சுமி மாதிரியா இருப்பா. ஆஹா, பிரமாதம் பிரமாதம். எது பாட்டா? சச்ச, நெக்லஸ். நீ ஏன்டா இங்க வந்த? ஏன் உட்கார்ந்து இருக்கிற? யாராவது பார்க்க போறாங்க? இதான் சோஷியலிசம். ஏது நீ மேல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுப்ப, நான் கீழே உட்காரணும். இது சோஷியலிசமா? கரெக்டா தான். நெக்லஸ் எடுங்க. 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின வைர நெக்லஸ்ரா. வைர நெக்லஸா இருக்கிறதுனால தான் கேக்குறேன். கொடுங்க. சின்னம்மா கழுத்துக்காக வாங்குறா. தலை கூட நிறைச்சு போச்சு. ஆசையை பாரு, ஆசைய. வெக்கமா இல்ல? ஏன் சின்னம்மா கழுத்துல போட்டாதான் ஜொலிக்குமா? கண்ணம்மா கழுத்துல போட்டா ஜொலிக்காது. கண்ணம்மா ஏழை, பரம ஏழை. அவ கழுத்துல இந்த நெக்லஸ போட்டா அவ அப்படியே சிரிப்பா. மகனே, அவசரப்படாதீங்கப்பா. நெக்லஸ் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான தொகையை எனக்கு கொடுத்துருங்கப்பா. இப்ப புரியுதா யார் டூப்ளிகேட் யார் ஒரிஜினல்னு? இதுதான்டா ஒரிஜினல். அதனாலதான் கேக்குறேன். கொடுங்க. முடியாதுடா. முடியாது. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க தரமாட்டீங்க. நான் யாருன்னு சின்னம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். சொல்றா, நான் யாருன்னு சின்னம்மா கிட்ட சொல்றேன். சின்னம்மா, அம்மா, மரியாதையா கொடுங்க. அப்ப எனக்கு பணம் செக்கா கொடுத்துட்டா. என்ன உள்ள தள்ள பாக்குறியா? கேஷ் கொண்டு வர. உண்டா? உண்டியல்ல போட்டு வச்சிருக்க கொண்டாடுறேன்டா.